9th சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் எ குவார்ட்டர் ஆஃப் எ சர்க்குலர் பேப்பர், ஒரு குவார்ட்டரில் ஒரு சர்க்குலர் பேப்பர் இருக்குது. இப்போ வந்துட்டு இதான் வந்து சர்க்கிள் ஆஃப் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து குவார்ட்டர் மட்டும், அதாவது இந்த பகுதி மட்டும் பேப்பர், ஓகேவா. ஸோ இந்த பகுதியை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட டயாமீட்டர், சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 28 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோன் வந்துட்டு செய்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த குவார்ட்டர் ஸ்பேஸை மட்டும் எடுத்தாங்கல்ல, ஸோ இந்த குவார்ட்டர் ஸ்பேஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே சுற்றணும் அப்படின்னா ஒரு கோன் ஷேப்புக்கு வந்துட்டு வருது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்புக்கு வருது. ஸோ அதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் என்ன, சிஎஸ்சி ஆஃப் த கோன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ 28 சென்டிமீட்டர் விட்டம் அப்படின்னா டயாமீட்டர். ஸோ 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை ஒரு கூம்பாக வளைத்தால், ஓகேவா. ஸோ வட்டத்தோட இந்த ஒரு கால் பகுதியை வந்துட்டு கூம்பு மாதிரி வளைத்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, கூம்பின் சாயு உயரம் அண்டு மற்றும் வலைப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகேவா. இதுதான் கூம்பு அப்படின்னா இந்த சாய்ந்து வருது பார்த்திங்களா, இதுதான் வந்துட்டு சாயு உயரம். ஸோ சாயு உயரமாக நம்ம எல் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து வருதுல, இதுக்கு பேர் தான் ரேடியஸ். இந்த இடத்துல வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்னது, இந்த முழு லைனும் 28 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்மளுக்கு தேவையானது ரேடியஸ் தானே. ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறப்ப பாதி தான் இருக்கும். ஸோ பாதி வந்துட்டு எவ்வளோ, 14 சென்டிமீட்டரா. ஸோ அப்போ இதுலேருந்து இந்த லைன் வந்துட்டு எவ்வளோ, 14. இங்கேருந்து இங்கேயும் வந்துட்டு என்னது 14 தான், ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கொடுத்துருக்க கொஷினை வச்சு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த கோனும் இந்த குவார்ட்டர் சைஸில் இருக்கிற இந்த சர்க்கிளும் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்லேருந்து புரியுது, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, சிஎஸ்சி ஆஃப் எ கோன் கேட்டிருக்காங்க. சிஎஸ்சி ஆஃப் எ கோன் கண்டுபிடிக்கணும்னா பை ஆர் எல். ஆர் தெரியுமா, தெரியாது. எல் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது. பையோட வேல்யூவும் தெரியாது. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சரோ அதே தானே இதுக்கும் ஆன்சராக இருக்கும், ஓகேவா. முதல்ல ஸ்லாண்ட் ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது எல்லு. ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது என்னது, இந்த கோனில் சுற்றி வந்த பேப்பர் தானே. ஸோ அந்த சுற்றின பேப்பர் இந்த நீளத்துக்கு தானே இருக்குது. அப்போ நம்மளுக்கு கோனில் சுற்றினது எந்த அளவுக்கு தான் இருக்கும், இதே அளவுக்கு தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு என்னது 14, ஓகேவா. ஸோ இப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடச்சிருச்சு. ஸோ இதில் இருக்கிற ரேடியஸ் தான் வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ அதாவது சாய் உயரம் அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஆரம் தான், ஓகேவா. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, சிஎஸ்சி ஆஃப் எ கோனை வந்துட்டு கேட்குறாங்க, ஓகேவா. கூம்பின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சிஎஸ்சி ஆஃப் எ கோனோட ஃபார்முலா என்ன, ஃபார்முலா வந்து பைஆர் எல். ஆனால் நம்மளுக்கு வந்து எல் தெரியும், ஆர் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், இதோட ஏரியா, ஓகேவா. ஸோ ஏரியா ஆஃப் எ குவார்ட்டர் சர்க்கிள், ஓகேவா. ஸோ சிஎஸ்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் எ குவார்ட்டர் சர்க்கிள். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் எ குவார்ட்டர் சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது முழு சர்க்கிளுக்கு, டிவைடட் பை 4 போட்டால் 4ல் 1 அப்படிங்கிறதுக்காக 4 போட்டுக்கிறோம். ஸோ பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் வந்துட்டு எவ்வளோ 14. ஸோ 14 × 14 டிவைடட் பை 4. ஸோ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 7 2s are 14, 7க்கு 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is to 11 2s are 22. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11 × 14, ஓகேவா. ஸோ எவ்வளோ 154. ஸோ அப்போ சிஎஸ்சி ஆஃப் எ கோனும் வந்துட்டு என்னது, இதுவும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூ வந்துட்டு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, நம்மக்கிட்ட ஸ்லாண்ட் ஹைட்டு கேட்டிருக்காங்க 14 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஸ்சியை கேட்டிருக்காங்க 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.